நீங்கள் இருக்கிறது வந்து சென்னை இல்லை, அது சென்னைன்னு சொல்லிக்கிறாங்க. சென்னைன்றதே எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம், யாரையாவது சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு 80கள் வரைக்கும் 90கள் வரைக்கும் சென்னைன்றது என்னென்னா தேனாம்பேட்டைக்கு அந்த பக்கமே கிராமம் தான். 70கள் வரைக்கும் நுங்கம்பாக்கத்துக்கு அந்த பக்கம் கிராமம் தான். கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏரியில் தான் வள்ளுவர் கோட்டமே கட்டியிருக்கிறாங்க. அப்போது சைதாப்பேட்டை பெரிய அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா ரவுட்டத்தில், அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அது புறநகர். அது இங்கே வந்து நம்ம ஐநாவரத்துக்கு வெளியில் போயிட்டால் புறநகர். இங்கே ஐநாவரம் மனநல காப்பகம் இருக்குது இல்லையா, அது இஎஸ்ஐ லாஸ்ட்டு சிட்டியிலேருந்து போகிற பஸ்ஸு 35, அது ஒன்று அந்த ஐநாவரம் டெப்போ போவோம். அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன்லாம் அதுக்கப்புறம் போட்டாங்க, வெள்ளிவாக்கத்துக்கு போச்சு, இப்போ திருவள்ளூர் போய் ஆந்திராவுக்கே போகுது நம்ம பிடிசிலாம். அது வந்து எனக்கு தெரிந்து அதுதான் வந்து மெட்ராஸுன்னு வராங்கன்னாக்கா தேனாம்பேட்டையை கிராஸ் பண்ணால் தான் மெட்ராஸு. ஐநாவரத்துக்கு உள்ளே வந்தால் தான் மெட்ராஸு, வியாசார்பாடிக்கு உள்ளே வந்தால் தான் மெட்ராஸு. மூலக்கடை கூட மெட்ராஸ் கிடையாது. மாதவரெல்லாம் வந்து மாதவரம் பால் பண்ண இருக்குது, அதெல்லாமே புறநகரில் இருந்தது. இப்போவும் புறநகர் மருத்துவமனை சொன்னாக்கா அது வந்து நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம பெரம்பூருக்கு பின்னாடி வந்து பெரியார் நகரில் ஒரு மருத்துவமனை இருக்கும், அதுவே புறநகர் மருத்துவமனை தான். அதெல்லாமே வந்து நகரத்தில் வர. அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் வந்து தென் சென்னைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சென்னை இவங்க அரசியல் காரணங்களுக்காக வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைன்னு பயணம். இப்போ நகரம் வளர 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 என்னன்னாக்கா ஊரில் போய் நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் மெட்ராஸில் இருக்கிறேன்னு சொல்கிறது.